அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வ தஸ்லீமுன் அலா அஹ்மதல் முஜ்தபா முஹம்மதினில் முஸ்தஃபா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி இலா யௌமித்தீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காணொளி பதிவின் வாயிலாக அல் குர்ஆனின் 3வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா ஆல இம்ரான் குறித்த ஒரு சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சூரத்து ஆல இம்ரான் அத்தியாயம் 200 வசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சூரத்து ஆல இம்ரான் மதீனாவிலே இறக்கப்பட்ட சூறாவாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுமார் 80க்கும் மேற்பட்ட வசனங்கள், இந்த 80க்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹு தஆலா நஜ்ரான் தேசத்தில் இருந்து நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்த கூட்டத்தினர் விஷயமாக அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்ற தகவலை தஃப்சீர் கிதாபுகளின் வாயிலாக நாம் அறிகிறோம். நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு 60 பேர் கொண்ட குழுவினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதில் 14 பேர் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த 14 பேர்களில் மிக குறிப்பாக 3 நபர்கள் அவர்களினுடைய தலைவராக, அவர்களினுடைய ஆலோசகராக, அவர்களின் அறிஞராக, இப்படி 3 முக்கியமான நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக தர்க்கம் செய்கிறார்கள், வாதம் செய்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது விஷயமாக பேசும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கடவுள் என்பதாக அவர்கள் பேசுகிறார்கள். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புகிறார்கள், பிறவி குருடையெல்லாம் அவர்கள் குணப்படுத்துகிறார்கள், குஷ்டரோகிகளுக்கெல்லாம் அவர்கள் நிவாரணம் வழங்குகிறார்கள். அப்படியானால் அவர்கள்தான் இறைவனாக, கடவுளாக இருக்க முடியும் என்று அவர்கள் வாதத்தை முன்வைக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கடவுள் அல்ல, ஆனால் அவர்கள் கடவுளின் பிள்ளை, அவர்கள் தெய்வ குழந்தை என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். அப்படியானால் அவர்கள் தெய்வத்தினுடைய பிள்ளை, கடவுளினுடைய குழந்தை தான் ஈசா என்று அவர்கள் வாதத்தை முன்வைக்கிறார்கள். 3வதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இயேசு அவர்கள் முக்கடவுளில் ஒருவர், சாலிசு சலாசத்தின், முக்கடவுள்களில் ஒருவர். ஏன் இந்த முக்கடவுள் அப்படின்ற கொள்கைக்கு அவங்க போறாங்க அப்படின்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் பன்மையான வார்த்தையாகவே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், நாம் தான் இறக்கினோம், நாம் தான் பாதுகாக்கிறோம், உங்களுக்கு நாம் தான் உணவளிக்கிறோம், உங்களை நாம் தான் ஹயாத்தோடு இருக்க செய்கிறோம், உங்களை நாம் தான் மரணிக்க செய்வோம். இப்படியாக பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையையே அல்லாஹு தஆலா பிரயோகப்படுத்தி இருக்கிறான். பன்மையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமேயானால் 3 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் பன்மையான வார்த்தை பிரயோகம் அங்கே சாத்தியப்படும். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எல்லா இடத்திலையும் நாங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியானால் கடவுள்கள் மொத்தம் 3 பேர், அந்த 3 கடவுள்களில் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து என்று அந்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவ கூட்டத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தினர்களுக்கு உரிய தெளிவை அவர்கள் வழங்கினார்கள். நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள்,
கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு உறக்கம் கிடையாது, உணவு கிடையாது, அந்த தேவையெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. கடவுளுக்கு அந்த தேவை இல்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு தேவைதானே, உறக்கம் தேவைதானே, குடிபானம் தேவைதானே என்ற கேள்வியை கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுவெல்லாம் தேவை என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், கடவுள் என்றால், தெய்வம் என்றால் அனைத்தும் அவனுக்கு வெட்ட வெளிச்சமானது, எதுவுமே அவனுக்கு மறைந்தது கிடையாது, எல்லாம் அவனுக்கு தெரியும், தெரியாதது என்று எதுவுமே இல்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியா? அவர்களுக்கு எல்லாம் தெரியுமா? எதுவுமே மறைவானது அல்ல என்ற நிலைமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அந்த நஜ்ரான் தேசத்தினர் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படிப்பட்ட நிலைமையில இல்லை. நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வ குழந்தை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், கடவுளினுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வினுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பிள்ளை தன் தந்தையினுடைய சாடையில், தன் தந்தையினுடைய சாயலில் தான் பிள்ளை இருக்கும் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறைவனுக்கு ஒரு உருவம் கிடையாது. இறைவன் உருவத்தை விட்டும் அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு பிரத்யேகமான ஒரு தோற்றம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய குழந்தை என்று சொல்வது எப்படி அது பொருத்தமானதாக இருக்கும் என்று இப்படி கேள்விக்கு மேல் கேள்வியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாதவர்களாக திகைத்து போனார்கள் அந்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவ கூட்டத்தினர்கள். இப்போ கடைசியாக வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டாலுமே கூட கடைசியாக அவர்கள் ஒத்துக்கொள்வதாக இல்லை. இறுதியாகவும் அவர்கள் மறுப்பைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நாங்கள் அதை ஏற்பதாக இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள்தான் என்ற கொள்கையில் ஒரு கூட்டத்தினர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வ குழந்தைதான் என்ற கொள்கையில் ஒரு கூட்டத்தினர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கடவுள்களில் ஒருவர் தான் என்ற இந்த மூன்று கொள்கைகளையும் போட்டு உழற்றி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் விஷயமாகவே சுமார் 83 வசனங்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானினுடைய முதற் பகுதியிலே உள்ள 83 வசனங்களையும் இவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, 200 வசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சூரா மதீனாவிலே அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது. இந்த சூரா சம்பந்தமாக நிறைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை அறிவிக்கப்படுகிறது. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சூரா ஆல இம்ரானினுடைய இறுதி 10 வசனங்களை, ஆல இம்ரான் அத்தியாயத்தின் இறுதி 10 வசனங்களை இரவிலே யார் ஓதுவாரோ அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அவருக்கு எழுதப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த சூராவின் இறுதி 10 வசனங்களை யார் ஓதுவாரோ, இரவிலே ஓதுவாரோ, அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கியதற்கான நன்மையை அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டுதல்களில் இந்த சூரா குறித்த ஏதாவது ஒரு தகவல் இருக்கிறதா என்று நாம் தேடுகிற வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இறுதி 10 வசனங்களை தொட்டு ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன்களில் கட்டுப்பட்ட மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஹாலா. இப்போ தன்னுடைய ஹாலா வீட்டிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் நடுநிசி நேரத்திலே விழித்து தன்னுடைய முகத்திலே இரு கைகளை வைத்தும் தடவுகிறார்கள். முகத்திலே தூக்கத்தில் விரட்டி தூக்கத்திலிருந்து விழிப்பு கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா ஆல இம்ரானினுடைய இறுதி 10 வசனங்களை ஓதுகிறார்கள். இறுதி 10 வசனங்களை ஓதினார்கள்.
பிறகு எழுந்து ஒது செய்துவிட்டு தொழுதார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கண்ட காட்சியை அப்படியே நமக்கு அறிவிக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த சூரா ஆல இம்ரானினுடைய இறுதி 10 வசனங்களை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்ற இந்த ஹதீஸ் புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சில சட்டங்களையும் நமக்கு மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தூக்கத்திலிருந்து எழுந்ததும் சூரா ஆல இம்ரானினுடைய இறுதி 10 வசனங்களை ஓதுவது என்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது, விரும்பத்தக்க விஷயமாக இருக்கிறது என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மிக குறிப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் என்றால், ஒது இல்லாமல் குர்ஆனை ஓதலாம் என்பதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் தூங்கினார்கள், நடுநிசி இரவிலே விழித்தார்கள். விழித்த நபி அவர்கள் தன்னுடைய முகத்திலே 2 கைகளையும் வைத்து தேய்த்து துடைத்து தூக்கத்தை விரட்டி உடனடியாக சூரா ஆல இம்ரானினுடைய 10 வசனங்களை ஓதினார்கள். அதற்கு பிறகு ஒது செய்து தொழுதார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒது இல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது கூடும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். தலையங்கமே அப்படித்தான் கொடுக்கிறார்கள். ஒது இல்லாமல் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவது கூடும் என்பதற்கான ஆதாரம் என்று தலைப்பிட்டு இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரானினுடைய இறுதி 10 வசனங்களை தூக்கத்திலிருந்து விழித்ததும் ஓதுவதும், இரவு நேரத்தில் அந்த 10 வசனங்களை ஓதுவதும் மிகுந்த சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.